காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. சுந்தரகாண்டத்திலே 12வது அத்தியாயத்திலே நாம இப்போ பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆஞ்சநேய மூர்த்தியோடு. இது பிணி வீட்டு படலம். ஏன்னா பாசப்படலம் முன்றைய அத்தியாயத்திலே நாம் பார்த்தோம். எப்படி பிரம்மாஸ்திரத்தை செலுத்தி இந்திரஜித் அனுமனை கட்டினான் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவர்களும் மற்றும் அவனை சார்ந்தவர்களும் இந்திரன்லாம் இப்படி அனுமன் தன்னுடைய அருமையான வலிமையை காட்டத் தொடங்கி இப்படி பிணிப்புண்டு விட்டாரே அப்படின்னு ரொம்ப வருந்துறாங்களாம். யாரு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கன்னா, அரக்கர்களும் அரக்கியர்களும் மட்டுமே சந்தோஷப்பட்டாங்களாம். அவர்கள் ரொம்பவும் ஆரவாரம் செய்கிறாங்களாம். ஏன்னா அவர் எத்தனை பேரை அழித்து விட்டார். கிங்கரர்களை அவர் அழித்து விட்டார். சம்புமாலி இறந்து விட்டான். அக்ககுமாரனும் இறந்து விட்டான். பஞ்ச சேனாதிபதிகளும் அழிவுக்கு உட்படுத்தி விட்டான். அப்போ அவனை பிடிச்சாக்கா எவ்வளோ பேர் சந்தோஷப்படுவாங்க அரக்கர்கள். அவங்க எழுப்பிய பேரொலி எப்படி இருந்ததுன்னா, இந்திரனை சிறப்பிடிச்சான் இல்லையா இந்திரஜித்து, அப்போ எப்படி கூச்சல் போட்டாங்களோ அப்படி இருந்ததாம் இப்பொழுது அவர்கள் செய்த ஆரவாரம். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆஞ்சநேய மூர்த்தி பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டுடுறாரு. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு, இப்போ நாம் அதை உதறிடலாம், பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அது நாம் பிரம்மனுக்கு செய்த ஒரு தவறு அல்லவா, அவருக்கு நாம் கட்டுப்படணும் இல்லையா, என்ன இருந்தாலும் படைப்பு கடவுள் அல்லவா. அதனால் அவருக்கு உரிய அந்த மரியாதையை கொடுக்கணும்னு அவர் அமைதியாக இருக்கார் ஆஞ்சநேய மூர்த்தி. ஆனால் அதை உடைப்பது அவருக்கு ரொம்பவும் சுலபமான காரியம். ஆனால் அமைதியாக இருக்காராம். அதனால் என்ன பண்ணுறாங்களாம், எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு வராங்களாம். இந்திரஜித்துக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். ஏன்னா அவனுடைய தம்பியை கொன்னுட்டார் இல்லையா அனுமன், அக்ககுமாரனை. அதனால் அவனுக்கு ரொம்பவும் சந்தோஷம். இப்போ கூட்டிக்கிட்டு வராங்க அனுமனை. ஆனால் இவனை கூட்டிகிட்டு வரும்பொழுது எப்படி இருக்கு ஆஞ்சநேய மூர்த்தியை, அந்த அஸ்திரம் ரொம்ப நுட்பமாக இருக்கான், கண்களுக்கு தெரியாது. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான், இது உண்மையாகவே பிணிப்புண்டு இருக்கா இந்த குரங்கு, இல்லைனா ஏமாத்துதான் நம்மளை மறுபடியும் அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சான். ஏன்னா அவங்க அனுமனுடைய பராக்கிரமத்தை பார்த்தவங்க. எப்படி நம்புவாங்க அவ்வளவு சீக்கிரம் ஒரு அனுமன் எப்படி ஒரு பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு நடக்க முடியும் தெருவில், அதுவும் இலங்கை மாநகரத்தில். அதனால் பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்களாம், எல்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்களாம். இல்லை நம்ம கண்ணுக்கு தெரியல இந்த அஸ்திரம், ஒருவேளை நம்மளை ஏமாத்துதோ இந்த குரங்கு அப்படின்னு பயந்துக்கிட்டு எல்லாம் ஓடுறாங்களாம் தெரிச்சு ஊருக்கு வெளியே. யாருக்கு ரொம்ப சந்தோஷம்னா, அரக்கிகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சான். ஏன்னா இப்போது அனுமனை கூட்டிகிட்டு வராங்க இல்லையா. ஏன்னா என்ன கேட்குறாங்க அவங்கெல்லாம், என்னுடைய கணவன்களுடைய உயிரை நீ வாங்கி விட்டாய் அல்லவா, நீ இப்போது பிணிப்புண்டாய் அல்லவா, எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷம் அப்படின்னு அவங்க சாளரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஜன்னல் வழியாகவும் வாசல் கதவு வழியாகவும் திறந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம் அவர் நடந்து போகிறத தெருவில். ஆஞ்சநேய மூர்த்தி என்ன நினைக்கிறாரு, சரி நாம் இலங்கை மாநகரத்தை சுற்றி பார்ப்பதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இல்லையா, அதனால் அமைதியாக பார்த்துக்கிட்டே வராராம். பார்க்கும் பொழுது என்ன தெரியுதான், அவர் மரத்தையெல்லாம் பிடுங்கி வேரோடு வீசி எரிஞ்சார் இல்லையா, அந்த மரங்கள்லாம் எங்கே விழுந்திருக்கான், அந்த அரண்மனை போன்ற அந்த வீடுகள் மேலே விழுந்து சேதமடைஞ்சிருக்கான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வராராம். நம்மால் எவ்வளவு அழிவுக்கு உட்பட்டு இருக்கிறது இந்த இலங்கை மாநகரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே வராராம். அந்த அழிவை, அந்த சேதாரத்தை பார்த்து கொண்டே அவர் கணித்து கொண்டே வருகிறாராம். இலங்கையினுடைய அந்த சிறப்பு என்னன்னு பார்த்துக்கிட்டு வராராம். அப்போ என்ன சொல்கிறாங்களாம், இவனை அப்படியே விட்டு வைக்காதீங்க, இவனை என்ன பண்ணுங்க, கடலில் அமிழ்த்தி கொன்னுடுங்க, அப்படி இல்லைன்னா நெருப்பில் போட்டு சுட்டுடுங்க, ஆனால் இவனை விட்டு வைக்கிறது நல்லதுக்கு கிடையாது அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்கிறாங்களாம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்களாம், அழுதுகிட்டு, என்னுடைய கணவனுடைய உயிரை எடுத்தல்ல, இந்த குரங்கு தலை மேலே உக்காந்துக்கிட்டு தான் நான் என்னுடைய மாங்கல்யத்தையே நான் கழட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம் சில அரக்கைகள் கோபமாக. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே வரார் அவர். இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு இந்த குரங்குக்கு ஒன்றும் அப்படி சோர்வாக தென்படலையே முகம், ஏன்னா பிரம்மாஸ்திரம்னா இறுக்கி கட்டப்பட்டிருக்கும், அப்போ வலிக்கும் இல்லையா, கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா, அச்சமே இல்லையே இதனுடைய முகத்தில். அப்போ இந்த குரங்கு வேற ஏதோ ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கு, அது என்னன்னு தெரியலையே. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ஏன்னா நாம் இப்போ அந்த பூன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பூமாலைகளால் கட்டப்பட்டால் எப்படி இருப்பாங்க ஒருத்தங்க ரொம்ப சந்தோஷமாக, அப்படித்தானே என்னுடைய முகம் இருக்குது, ஒன்றும் வாட்டமே இல்லையே அப்படின்னு கொஞ்சம் பயப்படுறாங்களாம் நிறைய பேர். இப்போ இந்த அனுமன் இப்படி பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டதை என்ன பண்ணுறாங்களாம், அந்த செய்தியை இந்திரஜித்துடைய ஆட்கள் என்ன பண்ணுறாங்களாம், ராவணனுக்கு தெரிவிக்கிறார்களாம். அப்போது அவன் அந்த செய்தியை கொண்டு வந்தவர்களுக்கு பரிசுகள்லாம் கொடுக்குறானா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு. ஏன்னா யாராலையும் பிரிக்க முடியாத இந்த
அனுமனை கூட்டிக்கிட்டு வரான் இல்லையா இந்திரஜித், அதனால் அவங்களுக்கு தக்க பரிசுகளை கொடுக்குறானா ராவணன். இப்போ என்ன பண்ணுறது? இந்த செய்தி யாருக்கு தெரிவிக்கப்படுகிறது? சீதைக்கு தெரிய வருகிறது திரிசடை மூலமாக. அப்போது அவள் படுற துன்பத்தை பாருங்க, எவ்வளவு வேதனைப்படுறாங்க அந்த சீதா பிராட்டி. ஏன்னா எனக்கு அந்த மோதிரத்தை கொடுத்து எனக்கு உயிர் கொடுத்தியே, நான் சாகலாம்னு முடிவு பண்ணனே அசோகவனத்தில், அதை காட்டி எனக்கு உயிரை கொடுத்தியே, இப்படி மாட்டிக்கிட்டே உன்னுடைய உடல் வலிமையை காட்டி என்னை யார் இப்போ கொண்டு போய் சொல்லுவாங்க நான் இங்கே சிறை இருக்கிறத பற்றி? ராமனுக்கு இப்படி காலதாமத்தை உண்டு பண்ணிட்டியே, நான் உனக்கு வாழ்த்தன இல்லையா, இன்று போல இருத்தின்னு சிரஞ்சீவியா, அந்த வரம் பலிக்கும், அது ஒன்றும் தவறாக போயிடாது. ஆனால் இப்படி மாட்டிக்கிட்டியே அப்படி வருந்துறாங்களாம். எப்படின்னா, ஒரு பறவை குஞ்சு ஒரு வேடனுடைய கையில் மாட்டிக்கிட்டா தாய் பறவை எப்படி கஷ்டப்படும், அப்படி கஷ்டப்படுறாங்களாம். அதே போல் ஒரு கன்றுக்குட்டி மாட்டிக்கிச்சுனாக்கா யாராவது ஒரு கொடிவர்கள் கிட்ட, அப்போது அந்த தாய்ப்பசு எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கும், அப்படி கண்ணீர் விடுறாங்களாம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறாங்களாம், அனுமனுக்கு எந்த ஒரு தீங்கும் விளையாது. என்ன அறக்கடவுள் தானே அவன், தர்மமூர்த்தி தானே, அவனை கட்டாயம் காப்பாற்றுவார் ராமன் அப்படின்ற உறுதியான நம்பிக்கை சீதைக்கு இருந்தது. இப்போ என்ன பண்ணுறாங்க, அனுமனை கொண்டு வராங்களாம் அரண்மனைக்கு. இப்போது ராவணை எப்படி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கான்னு நாம் பார்க்கணும். ஏன்னா அவனுடைய தோற்றப்பொழிவு அப்படிப்பட்டது. அவனுக்கு 20 தலை இல்லையா, அந்த 20 தலைகளையும் என்ன பண்ணுறான் அவன், மகுடம் சூடி இருக்கிறான். அந்த மகுடத்திலே மாணிக்கங்கள் இருக்கின்றனவாம். அந்த மாணிக்கங்களை பார்த்தா எப்படி இருக்கான், ஆதிசேஷன் மாதிரி இருக்கான். ஏன்னா ஆதிசேஷன் தான் தலையில் மாணிக்கத்தை வச்சுக்கிட்டு இருப்பான், அது மாதிரி இருக்கானா. அவன் ஒவ்வொரு திசையிலும் திரும்பி திரும்பி பார்க்குறான் இல்லையா, அரண்மனையில் உட்கார்ந்துக்கிட்டு சிம்மாசனத்தில். அப்போ அந்த 8 திசையில் இருக்காங்க இல்லையா திக்பாலகர்கள், அவர்களுக்கெல்லாம் பயம் வருதான், அவன் என்ன பண்ணிடுவானோ அப்படின்னு. அப்புறம் மேலேருந்து பாதுகாக்கிறார்கள் அல்லவா துருவன், துருவ நட்சத்திரம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த துருவனுக்கும் பயம் ஏற்படுகிறதாம். பூமியை பாதுகாத்து கொண்டிருக்கிறான் அல்லவா ஆதிசேஷன், அவனுக்கும் பயம் வருகிறதாம். எத்தனை பேருக்கு பயத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான் பாருங்கள் ராவணன். அவன் ஒரு கரிய கடல் போல காட்சி அளிக்கிறானாம். அவனுடைய அந்த தலை எப்படி இருக்கான், மேருமலை மாதிரி இருக்கான். அப்படி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கானா சிம்மாசனத்தில், வெண்கொற்ற கொடையின் கீழ் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறானாம். அப்போது அனுமன் நினைக்கிறானாம், நாம் இப்போது அமைதியாக போகிறோம் இல்லையா, ஒரு கால் நாம் ராவணங்கிட்ட எடுத்து சொல்லி இந்த மாதிரி ராமனுடைய வில்லாற்றல், அந்த மராமரம் தொலையுண்டதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னாக்கா 7 மராமரம் இருக்குமா, ஆனால் ஒரே அஸ்திரத்தால் தொலைக்கணுமா. அது எப்படி சாத்தியம்? ஏன்னா நாம் ஒரு அஸ்திரத்தை கொண்டு ஒரே ஒரு மரத்தை துளைக்கலாம், ஆனால் ஒரே ஒரு அஸ்திரத்தை ஒரே தடவை விட்டு 7 மரங்களை துளைக்க முடியுமா? அப்படித்தான் தன்னுடைய ஆற்றலை காட்டச் சொல்கிறான் சுக்ரீவன் அவனை நண்பனாக அடைவதற்கு முன்பு. அதை ஒப்புக்கொண்டு ராமர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வில்லாற்றலை காண்பிக்கிறார். அப்போ தான் நம்புறான் சுக்ரீவன். சரி, ராமருக்கு மிகப்பெரிய ஒரு வில்லாற்றல் இருக்கிறது, அவனுக்கு தோல் வலிமை இருக்கிறது என்பதை பற்றி முடிவு செய்த பின்பு தான் அவன் என்ன பண்ணுறான், ஒப்புக்கிறான். சரி, நாம் 2 பேரும் நண்பர்களாக இருக்கலாம், ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம். என்னன்னா, நீ வாலியை கொன்னுட்டனாக்கா நான் உனக்கு உதவுறேன் சீதையை தேடி கண்டுபிடிக்கிறதுல அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் அங்கே அவர்கள் செய்து கொண்டார்கள். இதையெல்லாம் நாம் சொல்லலாம். அப்புறம் வாலியை ஒரே ஒரு அம்பால கொன்னார் இல்லையா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, அவருடைய பராக்கிரமத்தை பற்றி சொன்னாக்கா ஒரு காலியமாக விட்டுடலாம் இல்லையா ராவணனே. அப்புறம் இன்னொன்று நினைக்கிறாரு அனுமன், என்னன்னா ராமனுக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது. என்னன்னா, நீங்கள் அவருடைய காலில் சரணாகதின்னு விழுந்துட்டீங்கன்னாக்கா நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு தவறை செய்திருந்தாலும் அவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு விடுவார், உங்களை விடுதலை செய்து விடுவார். அதனால் இதெல்லாம் நம்ம சொல்லி பார்க்கலாம், ஒரு வாய்ப்பு கிடைச்சது இல்லையா, நாம் ஏன் அப்படியே திரும்பி போகணும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு வராராம். இவ்வளவும் அவர் ஆலோசனை செஞ்சுக்கிட்டே வராராம் அரண்மனையில். இப்போது அவரை கொண்டு வந்த செய்தி சொல்லப்பட்டது. இப்போது அவர் வராரு. ராவணன் பார்க்குறான். பார்த்த உடனே அவனுக்கு அவ்வளோ கோபம் வருதான். ஏன்னா என்னுடைய இலங்கை மாநகரத்துக்குள்ளே புகுந்து எப்படிப்பட்ட அழிவு வேலைகளையும் நீ செய்திருக்கிறாய், எத்தனை பெரிய மாவீரர்களை நீ கொன்றிருக்கிறாய். அப்படி பார்த்த உடனே அவ்வளோ கோபம் வந்துருச்சான் அவனுக்கு. ஏன்னா அவனுடைய அந்த தலையில் இருக்கு இல்லையா முடி, அது செம்பட்டை கலரில் இருக்கான். அது எப்படி இருக்கான், அக்னி ஜுவாலை மாதிரி இருக்கான். அவனுடைய விடுறான் இல்லையா அந்த மூச்சு காற்று, அது அப்படியே புகை மாதிரி இருக்கான். அப்படி அவனை பார்க்கும் பொழுது தென் திசையில் இருக்கக்கூடிய குதிரை முகத்தியை போல இவனுக்கு தோன்றுகிறதாம் ஆஞ்சநேய மூர்த்திக்கு. பார்த்துக்கிட்டு இருக்காராம். ஆனால் அவர் நினச்சார் இல்லையா முதல்ல, என்னன்னா இப்போ நாம் சொன்னோம் இல்லையா ராமனுடைய பராக்கிரமத்தை பற்றி சொல்லலாம், ஒரு கால் விட்டுடுவானோ அப்படின்னு. ஆனால்
இதையெல்லாம் அனுமன் ராவணனை பார்ப்பதற்கு முன்பு நினைத்த ஆலோசனைகள். ஆனால் எதிர்க்க பார்த்த உடனே ஒரு கோபம் வந்துச்சான் பாருங்க ஆஞ்சநேய மூர்த்திக்கு. இவனால இல்லவா இவ்வளவு துன்பம் நமக்கு? சீதா பிராட்டி இப்படி கண்ணீர் விடணுமா? ராமர் கஷ்டப்படணுமா காட்டில் இப்படி? அதனால் என்ன பண்ணுறாராம், சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிறாராம் மனசுக்குள்ள. என்னன்னா நாகத்தை கண்ட கருடன் மாதிரி சீர்றாராம் மனசுக்குள்ள. இவனை இப்படியே விட்டுட்டு போகிறதா? நம்ம பார்த்தோம் இல்லையா முன்னாடியே ஊர்த்தேடு படலத்தில், இவன் தூங்கிக்கிட்டு இருந்தான் இல்லையா, இவன் தூங்கிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம விட்டுட்டு வந்தோம். ஆனால் இப்போ மூச்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா, இவன் அப்படியே விட்டுட்டு போகிறது. இவனுடைய 20 தலைகளை நாம் உருட்டி விளையாடினாக்கா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் ராமனுக்கு. நாம் 2 பேரும் போர் புரிஞ்சால் நல்லா தானே இருக்கும். இப்படி அனுமனும் ராவணனும் அப்படின்னுலாம் நினச்சி பார்க்குறாராம். ஆனால் அடுத்த கணம் என்ன நினைக்கிறாரு பாருங்க, இது நம்மளுடைய வேலை கிடையாது. ஏன்னா நாம் எங்கள் வீரத்தை காட்டிக்கிட்டு இருந்தாக்கா சீத்தை என்ன சொன்னாங்க, நான் இன்னும் 1 மாதம்தான் உயிரோடு இருப்பேன், அதுக்கப்புறம் நான் உயிர் துறந்துடுவேன்னு சொன்னாங்க இல்லையா. கால தாமதம் ஆகும் இல்லையா. நாம் இப்படியா வீணாக்கி போக்கிக்கிட்டு இருக்கணும் காலத்தை. நாம் என்ன பண்ணணும், இவங்கிட்ட பேசி பார்க்கலாம். ஒரு கால் இவன் ஒப்புக்கிட்டான்னாக்கா, சீத்தையை கொடுத்துட்டான்னாக்கா நாம் போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காராம். இவ்வளவும் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காராம். அப்போது ராவணன் கேட்குறானா, நீ யாரு? யாருடைய ஒரு ஆற்றலை சொல்ல நீ இங்கே வந்த? யாருடைய வழிகாட்டுதலின் பேரில் நீ இந்த இலங்கை மாநகரத்துக்குள்ளே புகுந்த அப்படின்லாம் கேட்குறானா. ஏன்னா உன்னை யார் அனுப்பிச்சது? ஒரு கால் சிவபெருமானே வந்திருக்கியா நீ? இல்லை திருமாலா? இல்லை பிரம்மனா? இல்லை இந்திரனா? இல்லை முருகனா? இல்லை யமதர்மனா? யாரு நீ அப்படின்னு கேட்குறானா. அப்போது சொல்கிறாராம் அனுமன், நீ சொன்ன இல்லையா ஒரு கால் நீ சிவபெருமானா அப்படின்லாம் கேட்ட இல்லையா, இவங்கெல்லாம் கிடையாது, இவங்கெல்லாம் அற்ப வலியினராம். என்ன சொல்கிறாராம் அனுமன், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வலிமை தான் இருக்குது. ஆனால் நான் யார் தெரியுமா? ரொம்ப அழகாக சொல்கிறார் அதில் கவிச்சக்கரவர்த்தி கம்பர். என்னன்னா, அல்லியம் கமலமே அணைய செங்கன் ஓர் வில்லிதன் தூதன் யான் இலங்கை மேயினேன் அப்படின்னு சொல்கிறாராம். அப்படின்னா என்ன அர்த்தமா? ஒரே ஒரு வில்லை வச்சுக்கிட்டு இருப்பார் இல்லையா ஒரு மானிடன், சக்கரவர்த்தி திருமகன், அவனுடைய தூதன் நான் அப்படின்னு சொல்லிக்கிறாராம். எவ்வளவு சந்தோஷம் அவருக்கு சொல்கிறதில்ல. நீ சொன்ன இல்லையா அவங்கெல்லாம் கிடையாது, நான் யார் தெரியுமா? தசரத சக்கரவர்த்தியினுடைய பிள்ளை ராமன், அந்த ராமனுடைய தூதுவன் நான் அப்படின்னு சொல்லிக்கிறாராம். அவ்வளவு சந்தோஷமா அவருக்கு சொல்கிறதில்ல. நீ நினைக்கலாம், உன்னுடைய இந்த உடல் பலம் இருக்குது, என்கிட்ட வரம் வாங்கின பலம் இருக்குது, என்னுடைய துணை பலம் இருக்குது. துணைனா என்ன? அந்த 4 வகை சேனைகள்லாம் இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் இருக்குது அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஒரே ஒரு வில்லை எடுத்து அடித்தாருன்னு வச்சுக்கோ, இதெல்லாம் காலி ஆகிடும், ஒன்று கூட மிஞ்சாது. எப்படின்னாக்கா, இப்போது ஒரு 100 புடவைகள் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, ஆனால் ஒரே ஒரு தீப்பொறி பட்டால் என்ன ஆகும்? எதுவும் மிஞ்சாது இல்லையா. அப்படித்தான் இருக்குது நீ வாங்கின வரமெல்லாம். ஆனால் அவருடைய இந்த ஒரே ஒரு தீப்பொறி போன்ற ஒரே ஒரு கணை என்ன பண்ணும், உன்னுடைய அத்தனை பலத்தையும் அழித்து விடும். நாம் நினைக்கலாம், நான் பெரிய வேள்வி பண்ணேன், நான் தபஸ் பண்ணேன், அதனால் எனக்கு பெரிய பலம் கிடச்சது, வரம் கிடச்சதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் யாரால் நிகழும்? ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியால் மட்டும்தான் நிகழும். அவர் நினைத்தால் மட்டுமே அதை அனுபவிக்க முடியும். நல்ல வினை என்பது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை நாம் சார்ந்தால் நமக்கு கிடைக்கும். அப்படித்தான் அவருடைய அந்த கேரக்டர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி யாருன்னு சொல்கிறாரு பாருங்க அனுமன். அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர். அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய அவதாரம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, தீயவர்களை அழித்து நல்லவர்களை காத்து தேவர்களையும் அவர் ரட்சித்து தன்னுடைய இருப்பிடத்துக்கு அவர் திரும்பி போயிடுவார். அதுக்கு நடுவில் இப்படி ஒரு அவதாரம் எடுத்திருக்காரு, நீ அவரை சோதிக்காத, சீதா பிராட்டியை கொடுத்து விடு அப்படின்னு சொல்கிறாராம். அப்புறம் சொல்கிறாராம், வாலியோட பிள்ளை அங்கதன், அவனுடைய தூதுவன் நான் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ கேட்குறான் பாருங்க ராவணன், வாலி எப்படி இருக்கா அப்படின்னு. ஏன்னா அவன் ஏற்கனவே வாலிக்கிட்ட ஒரு தடவை அடி வாங்கியிருக்கான் ராவன், அதனால் கேட்குறானா எப்படி இருக்கான்னு. அப்போ சொல்கிறாரு பாருங்க அனுமனு, ஒரே ஒரு கணையால் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி என்ன பண்ணார், வாலியை சாகடிச்சிட்டாரு அப்படின்னு. அப்போ அவனுக்கு கோபம் வந்துடுது ராவணனுக்கு. ஏன்னா இதனால் அவர் 2 விஷயத்த சொல்கிறார் அனுமன். என்னன்னா, வாலியை ஒரே ஒரு கணையால் அழிச்சான்னு சொல்கிறாரு இல்லையா, இது ஒரு செய்தி. ஏன்னா ராவனுடைய தலை அழிக்கப்படும் ராமனுடைய அஸ்திரத்தால், இது ஒன்று. 2வது என்னன்னா, வாலி ஒரு தவறு செய்கிறான். என்னன்னா, தன்னுடைய தம்பியான சுக்ரீவனுடைய மனைவி இருக்கா ருமைன்னு, அவளை அவன் என்ன பண்ணுறான், கவர்ந்து கொண்டு வந்து விடுகிறான். அதனால தான் சண்டை வருது அண்ணன் தம்பி 2 பேருக்குமே, வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் நடுவில்.
சுக்ரீவன் என்ன ஒரு டிமாண்ட் பண்ணுறாரு ராமரை பார்த்த உடனே, என்னுடைய மனைவியான ருமையை வாலி கவர்ந்து கொண்டு வந்து விடுகிறான், என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன பண்ணுறாரு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, ஒரே ஒரு கணையின் மூலம் வாலியை அழித்து விட்டு ருமையை சுக்ரீவனிடம் சேர்த்து வைக்கிறார். இப்போ என்ன செய்தி இதனால் நீங்கள் கேட்கலாம், மாட்டான் மனைவியை கொண்டு வந்தது தவறல்லவா, அதைத்தானே செய்தான் வாலி, இப்போ நீ அதை தானே செஞ்சுருக்க, 2 பேருக்கும் ஒரே முடிவு தானே. எவ்வளவு அழகா நுட்பமாக சொல்கிறாரு பாருங்க அனுமன், சொல்லின் செல்வர் அல்லவா, இப்படி கோடிட்டு காட்டுகிறாரான். ஆனால் அதை புரிஞ்சுக்கிற நிலைமையில் ராவணன் கிடையாது. அவன் என்ன பண்ணுறான், சீதையை அடைந்தே தீருவேன்ற ஒரு லட்சியம் அவனுக்கு இருக்கிறது, ஒரு வெறி இருக்கிறது. அதனால் என்ன பண்ணுறான், இந்த சொற்களை எல்லாம் அவனுடைய காதுகளில் ஏறவில்லை. அவன் என்ன பண்ணுறான், நீ சொல்கிற இல்லையா இவ்வளவு வரபலமெல்லாம் இருக்குன்னு, நீ எதுக்கு வந்த அப்படின்னு. அப்போது சொல்கிறாரான் அனுமன், நான் தூதுவன்னு சொல்கிறல்ல, அப்போ தூதுவன்னாக்கா நீ என்ன பண்ணியிருக்கணும், என்னை சந்தித்து என்ன ஒரு செய்தி அதை சொல்லியிருக்கணும் இல்லையா, எதுக்கு அசோகவனத்தை அழிச்ச, ஏன் அங்கே வந்த அரக்கர்கள்லாம் நீ கொன்ற அப்படின்னு கேட்கும் பொழுது அனுமன் சொல்கிறாராம், உன்னை எனக்கு காட்டுவார் யாரும் கிடையாது, அதனால் என்ன பண்ணேன், அசோகவனத்தை அழித்தேன், என்னை எதிர்க்க வந்தவங்கள நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாராம். ரொம்ப சிம்பிளாக. ரொம்ப கோபம் வந்துடுது ராவணனுக்கு. இவனை உயிரோடு விட்டு வைக்கக்கூடாது, இவனை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது விபீஷணன் தடுத்து சொல்கிறானா, எந்த ஊர்லேயாவது இது நடக்குமா, எந்த உலகத்தையும் இதை ஏற்றுக்குமா, ஏன்னா தூதுவனை கொள்வது முறையற்றது, அது தர்மம் கிடையாது அப்படின்னு விபீஷணன் சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறான் ராவணன். அப்போ என்ன பண்ணுங்க, இவனுடைய வாழை தீ வச்சு கொளுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்களாம். இது சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்குது அனுமனுக்கு. ஏன்னா இவங்க எப்படியும் இதை செய்வாங்கன்னு தெரியும் அனுமனுக்கு. வாழை தீ வைக்கிறதுனா என்ன பண்ணுவாங்க, முதல்ல அந்த கட்டுப்பட்டிருக்கு இல்லையா பிரம்மாஸ்திரம், அதை எடுத்துடுவாங்க. ஏன்னா பிரம்மாஸ்திரம் இருக்கும்பொழுது தீ வச்சாக்கா அது பிரம்மனுக்கு நேரக்கூடிய அவதூறு, அந்த அவமரியாதை அவர்கள் செய்ய மாட்டார்கள். இப்போ நாமே உதறி தள்ளிடலாம் இல்லையா, அது தேவைப்படலையே, இங்கே இவங்களே கட்டிடுறாங்க இல்லையா, அது ஒரு சந்தோஷம் அனுமனுக்கு. 2வது என்னன்னா, எப்படியும் இவங்க தீயிட்டு கொளுத்துனாங்கன்னா நாம் என்ன பண்ணலாம், வானத்தில் பறந்து இலங்கை மாநகரத்தை அழிச்சிட்டு வந்துடலாம் இல்லையா, தீயிட்டு கொளுத்தி இதுவும் செய்யலாம் இல்லையா, இது ஒரு யோசனையாக அனுமனுக்கு. அதனால் அமைதியாக இருக்காராம். என்ன பண்ணுறாங்களாம், ராவணன் அந்த கூறிய அந்த ஆணையை நிறைவேற்றுகிறார்களாம் சேவகர்கள். என்ன பண்ணுறாங்க, அந்த வாலில் பெரிய துணியை கொண்டு வந்து கட்டுறாங்களாம், எண்ணெயெல்லாம் விடுறாங்களாம், நெய்யெல்லாம் விடுறாங்களாம். அப்போ இந்திரஜித் சொல்லிடுறானாம், பிரம்மாஸ்திரத்தை எடுத்துட்டு தான் தீயிட்டு கொளுத்தணும் அப்படின்னு. அதையும் ஒப்புக்கிறாங்களாம். இப்போ பிரம்மாஸ்திரம் அகற்றி விட்டார்கள். அனுமனுடைய வாலில் தீ வைக்கிறாங்களாம். 2 பக்கமும் அரக்கர்கள்லாம் சூழ்ந்து கொண்டு, மிகப்பெரிய ஒரு வால் அவருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க, தீயை வச்சுட்டாங்க. அனுமனுக்கு ஒரு சிறிதும் துன்பம் கிடையாது, அவருக்கு வாட்டம் என்பதே கிடையாது. அவர் என்ன பண்ணுறாரு, வாலில் தீ வச்சுட்ட உடனே பறந்துடுறாரு. அது வரைக்கும் கீழே இருக்காரா தரையில், ஏன்னா அவர் கடலையே தாண்டினவர். இப்போது இலங்கை மாநகரத்து மேலே பறக்கிறது ஒன்றும் பெரிய அதிசயம் கிடையாது. அவர் என்ன பண்ணுறார், ரொம்ப சுலபமாக லாவகமாக அங்கேருந்து எழும்புறாரு. ஆனால் இவர் பேரூரு கொண்டு எழுந்து விட்டார். அந்த வாலில் தொங்குறாங்க இல்லையா அரக்கர்கள்லாம், அவங்கெல்லாம் தொப்பு தொப்புன்னு கடலில் கீழே விழுந்துடுறாங்கலாம், பல பேர் இறந்து விட்டுறாங்களாம். அதனால் பயந்துக்கிட்டு அலறிக்கிட்டோம். இந்த தீயை என்ன பண்ணுறாரு, வாலில் வச்ச தீயை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் வைக்கிறாராம், ஒவ்வொரு மாளிகை மேலேயும். அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா என்னுடைய அம்மை சீதா பிராட்டியை அழ வச்சிங்க இல்லையா, உங்களை இப்படியே விட்டுட்டு போக முடியும், ஒரு பெரிய அழிவுக்கு உட்படுத்தணும் இல்லையா, இலங்கை மாநகரம் தீப்பற்றி எரிஞ்ச ரொம்ப சந்தோஷம் இல்லையா. அதனால் என்ன பண்ணுறாராம், எல்லா இடத்துலையும் தன்னுடைய வாளை நீட்டுறாராம், அத்தனை இடமும் தீப்பற்றி எரிகிறதாம். இது வரைக்கும் நாம் பிணி வீட்டு படலம் பார்த்து விட்டோம். ஏன்னா அடுத்தது நாம் இலங்கை எரியூட்டு படலம் பார்க்க போகிறோம். அதில் எப்படி ஒரு சர்வநாசத்துக்கு உட்படுத்துகிறார் அனுமன் அப்படின்றத நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். இப்பொழுது நாம் அனுமனுடைய அந்த உரையாடலினுடைய திறனை நாம் பார்த்துக்கிட்டோம். ஏன்னா எவ்வளவோ சொல்கிறார் எடுத்து, சீதா பிராட்டியை விட்டுடுங்க அப்படின்னு. எவ்வளவு அழகான வர்ணனை. ஏன்னா மராமரம் எப்படி தொலையுண்டது அப்படின்றதையும் சொல்கிறாரு, வாலியை எப்படி உயிரை வாங்கினார் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அப்படின்றதையும் அவர் விளக்கமாக சொல்கிறாரு. ஆனால் எதுவும் அவனுடைய காதுகளில் ஏறவில்லை. அவன் என்ன பண்ணுறான், நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்றான். அப்போ என்ன பண்ண முடியும், வாலில் இப்போது தீய வச்சுட்டாங்க. அடுத்த அத்தியாயத்தில் நாம் பார்க்கலாம் அனுமன் என்ன செய்ய போகிறார் என்பதை படி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவிலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.